நான் திருநங்கை டட்லிகா முத்தீஸ்வரன். நான் கடந்த வாரம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ அங்கன்வாடி ஆசிரியருக்கு நான் விண்ணப்பித்திருந்தேன். அவங்களும் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா அடுத்த ஒரு வாரத்திலேயே நீங்கள் 3ஆம் பாலினத்தவர் என்பதால் இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி எனக்கு பதில் கடிதம் வந்திருக்கு. அதாவது திருநங்கைகளுக்கு நாங்க வேலைவாய்ப்பு குடுக்குறோம். திருநங்கைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கன்னு சொல்ற இதே அரசாங்கம் தான். இந்த மாரி நேரங்கள்ல நீங்க திருநங்கை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால உங்கள நாங்க இந்த பணிகளை அமர்த்த முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப எந்த வகையில எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க உயர்த்திக் கொள்ள முடியும்? ரொம்ப கடினமான போராட்ட காலங்கள்ல இந்த திருநங்கைகள் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான அரசு பணிகள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு அது உதவிகரமா இருக்கும். ஆனா நிச்சயமா அந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் ரிசர்வேஷன் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. பட் எந்த இடங்களும் இல்ல. டிஎன்பிசி குரூப் தேர்வுகள் எழுதினாலும் அதுல திருநங்கைன்னு பதிவு பண்ணா பெண் பாலினம் தான் வருது. திருநங்கை பாலினன்றது வர மாட்டேங்குது. ஸோ தேர்வுகள் எழுதியும் ரிசர்வேஷன் இல்லாத அந்த இடத்துல நாங்க முன்ன வர முடியல. சரி, இந்த மாதிரியான அங்கன்வாடி ஆசிரியர்கள் கூட்டுறவு இது அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லை, கூட்டுறவுக்கு பேங்க்குக்கு நாங்கள் வேலைக்கு போகும்போது அங்கே திருநங்கைகள்ல நிராகரிக்கப்படுறோம். ஸோ இந்த மாதிரி பல நிராகரிப்புகள் நாங்கள் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள முடியாது. நாங்கள் மறுபடியும் இந்த பிச்சை எடுத்தலுக்கு பாலியல் தொழிலுக்கு தான் தள்ளப்படுறோம். அதனால இதை பத்திரிகை மூலியமாக கொண்டு சேர்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தள்ளணும்னு நாங்கள் விரும்பி கேட்கிறோம். நிச்சயமாக கிடைக்கிது. மாசத்துக்கு 4 சமூக நலக்கு மூலமா 4 மீட்டிங் போடுறாங்க. உங்களுக்கு லோன் வாங்கி தரோம், நீங்க சுயதொழில் பண்ணுங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம், தையல் பயிற்சி தரோம், அழகுக்கலை பயிற்சி தரோம். சும்மா வாய் வார்த்தைக்கு தான் சொல்றாங்களே ஒழிய அது செயல்பாட்டுக்கு நிச்சயமா இல்லை. அப்படி செயல்பாட்டு இந்த திண்டுக்கல்ல இருக்க எல்லா திருநங்கைகளையும் கூப்பிட்டு யார் யார் படிச்சிருக்கீங்க, நீங்களாம் உங்களுடைய ரெஸ்யூமை கொடுங்கன்னு சொல்லி அதை கொடுத்து அதுக்கான வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க திருநங்கைகளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு மார்த்தட்டி கொள்ளலாம். சும்மா நீங்க அரசாங்கத்திற்கு கணக்கு காமிக்கின்றதுக்காக மாசத்துக்கு 4 முறை வர வச்சு பயனில்லாத ஒரு மீட்டிங் நடத்தி என்ன பிரயோஜனம்? கொடுக்கப்படக்கூடிய ரிசீமுக்களும் கொடுக்கப்படக்கூடிய மனுக்களும் சும்மா ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதப்பட்ட நீலமைகளாக தான் இருக்கவே ஒழிய எங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய சிவப்பு கம்பளங்களா அது இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுக்கணுன்றதை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்தில் அங்கன்வாடி ஆசிரியருக்காக நான் இது பண்ணியிருந்தேன். நான் ஒரு எம்ஏ பிஎட் முடித்த ஒரு தனியார் பள்ளி ஆசிரியை, தமிழாசிரியராக ஒரு 1.5 வருட காலமாக பணியாற்றி வருகிறேன். அப்படி இருக்கும்போது அங்கே வேலை பார்க்கக்கூடிய பணிக்காலம் எனக்கு முடிகிறது. அப்படிங்கிறனால நம்ம வேற வேலைக்கு நான் தேடும்போது எல்லா இடங்களையும் நிராகரிக்கப்படுறேன். 23 ஸ்கூல் ஏறி இறங்கிட்டேன். திருநங்கை என்ற ஒற்றை காரணத்துக்காக நான் நிராகரிக்கப்பட்டேன். சரி, நம்ம அரசாங்கம் தான் நமக்கு வழி கொடுக்கும் சொல்லி நான் இந்த அங்கன்வாடி ஆசிரியருக்கு பதிவு செய்த போது வித்தின் 1 வீக்லேயே எனக்கு நீங்க 3ஆம் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்க 3ஆம் பாலினத்தவர் என்பதால் இந்த பணியிடத்திற்கு உங்களை நிராகரிக்கிறோம் சொல்லி மனு வந்திருக்கு. இது சற்று வருத்தத்துக்குரிய விஷயம். வாய் வார்த்தைக்கு மட்டும் உங்களை வாழ வைக்கிறோம், உங்களை தெய்வமா பார்க்குறோம், நீங்க முன்னேறி வரணும், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் தரோம்னு சொல்ற அரசாங்கம் எங்களுக்கு எந்த விதத்திலையும் பணியமர்த்துவதற்கு உதவிகரமா இல்லை. அது வாய் வார்த்தைக்கு தான் தவிர எந்த இதுக்கும் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல நான் அதை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். நிச்சயமா எங்களுக்கு இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை நீங்க கொடுக்கணும். அப்பதான் திருநங்கைகளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இந்த சமூகத்தில் ஏற்படும். திருநங்கையினால இன்னும் ஒரு வேற்று பாலினமா இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு கருத்து இந்த சமூகத்தில் இல்லை. அதை கொண்டு வரணும்னா இது மாதிரியான வேலைகளை நாங்கள் அமரணும். சும்மா வாய் வார்த்தைக்கு இது பண்ணாதீங்க. தொடர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.